அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள். விருச்சிகம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அந்த அருளால் நிறமூழ்த்தப்பட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாமே. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்படி நம்பி வாழலாமே. இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க. ரொம்பவும் ஆழமான சிந்தனை உள்ளவர்களா இருக்காங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது, தூய்மையான எண்ணங்கள் நிறைந்தது. இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. எப்போதும் நல்லதைத்தான் யோசிப்பாங்க. இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. நல்ல எண்ணங்களை மட்டும்தான் கற்பனை செய்வாங்க. நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. வார்த்தைகளெல்லாம் இனிமையா உற்சாகமா இருக்கும். நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. செயல்களெல்லாம் பிறருக்கு நல்லது செய்யும் வகையிலா இருக்கும். பார்க்கத்தான் இவங்க கரடு முரடா இருப்பாங்க. வெளியில் கடினமா தெரியலாம். ஆனா உள்ளார்ந்து ரொம்ப மென்மையானவர்கள். ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க. எல்லோருக்கும் நலமா இருக்கணும்னு மனதார விரும்புவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அருமையான இந்த நற்குணங்களால் அனைவரையும் கவர்ந்து வைக்கிறாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் எப்படிம்மா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுமையாக புரியுதுங்க. மனதார புரிஞ்சுக்கிட்டேன். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது. முழுமையா மாறி அழகா மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா சூப்பரா மாறப்போகுது. புது வாழ்க்கை தொடங்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. ஒவ்வொன்னாவும் சரியா நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அழகான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. சந்தோஷமா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அழகான குழந்தைகள் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும், சிக்கலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னா, யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா ஆழமா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம், அருமையான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. முழு அருளால் அமைஞ்சிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எல்லாம் மறைஞ்சு போகும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம், ஆழமான கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க. முழுமையாக மறைந்து விடும். நீங்கள் சந்தோஷமான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. நீண்ட காலம் வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிலவுலா நிலைத்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்கள் சில விஷயங்களை மனதார புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ரொம்ப ஈஸியாக முன்னேறலாம். மற்றவங்களோட எண்ணங்களை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும்.
நல்ல எண்ணம் கொண்டவங்க நம்மளை நோக்கி வரணுங்க. அப்படி வரட்டும். நல்லது நல்லதோட சேரும், கெட்டது கெட்டதோட சேரும். ஈர்ப்பு விசை முக்கியங்க. அதை மனதில் வச்சுக்கோங்க. விருச்சிகன் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது. ஆனால் கெட்டவர்களாக மாற வேண்டியதில்லை. நல்லவர்களாகத்தான் இருங்க. இவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க. ஆனால் முன் கோபத்தில் பேசும் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்குறாங்க. அதை தவிர்க்கணும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மெதுவாக கட்டுப்படுத்துங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சிந்திச்சு முடிவெடுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வீட்டில் வாக்குவாதங்கள் இருக்கலாம். சொந்த பந்தங்களில் சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டம்னா அலர்ஜியாக இருக்கும். தனியாக இருக்கணும்னு விருப்பம். அமைதியை தேடுபவர்களாகவும் தனிமையை விரும்புபவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது அவர்கள் இயல்பு. இவர்களை புரிந்து கொள்வது கடினம். ஆழமாக புரிஞ்சுக்கணும். இவர்கள் மனசுக்குள் ரகசியங்களை வச்சிருப்பாங்க. அதை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க நிதானமும் அமைதியும் காக்கணும். எப்போதும் அமைதியாக இருங்க. கோபத்தை சரியான இடத்துல காட்டணும். சரியான வேளையில் காட்டுங்க. மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் கோபம் காட்டக்கூடாது. அன்போடு நடந்துக்கோங்க. கோபத்தை முன்னேற்றத்தில் காட்டணும். அதில் உபயோகப்படுத்துங்க. மற்றவர்கள்கிட்ட நல்லவன் என்று நிரூபிக்க தேவை கிடையாது. உங்களுக்காகவே நல்லவர்களாயிருங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தங்களை பற்றி மற்றவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க கூடாதுங்க. அதை விட்டுடுங்க. காலம்தான் அவர்கள் யார் என்பதை கூறணும். நேரம் சொல்லும். நீங்க ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்துவிட்டா பல குடும்பங்கள் வாழுங்க. அதை சந்தோஷமா ஏற்கங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். தினமும் செய்யுங்க. தியானம், உடற்பயிற்சி மன அழுத்தத்துக்கு அவசியமா இருக்குதுங்க. தினசரி செய்யுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க மீது மற்றவர்களின் பார்வைகள் விழும். கண்திஷ்டி பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பரிகாரம் செய்யுங்க. இவங்க எங்கு சென்றாலும் யாராவது கவனிப்பது போல் இருக்கும். அதை பொருட்படுத்தாதீங்க. இவங்க பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். தங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கணும். நிறைய நம்பிக்கை வைங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிக லெவலில் கிடைக்குங்க. பெரிய லெவலில் கிடைக்கும். கிரகங்கள் நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் கெட்ட நேரம் எது கொடுத்தாலும் அதில் நல்லதை அடைய நீங்கள் முயற்சி செய்யணுங்க. கடினமாக முயற்சி செய்யுங்க. நெகட்டிவாக பேசுபவர்களிடம் எந்த தொடர்பும் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது. விலகி செல்லுங்க. நல்லதை விதைப்பவர்களுடன் மட்டும் சேருங்க. அவர்களோடு இருங்க. வீட்டில் சண்டை வந்தால் அந்த இடத்த விட்டு விலகுங்க. அமைதியாக விலகுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. மனதாரம் தேடி வருவாங்க. உங்களோட குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. அழகான சுப நிகழ்வுகள் நடக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. உயர்ந்த ஜீவனாமர்த்தத்தோடு. விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, தலைமுடி நரைச்சி போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில், ஆழமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான பொருத்தமான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. சந்தோஷமா. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு. போகாத கோவில் இல்லை, பண்ணாத படிகாரம் கிடையாது. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு தினமும் கண்ணீர் சிந்தி இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அருமையான பாக்கியம். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. எல்லா சிக்கல்களுக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. முழுமையா மறையும்.
உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. சரியா ஆரோக்கியமா. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நம்பி நினைச்சு வழிபாடு செய்யுங்க. அருள் கிடைக்கும். குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு, ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. தினமும் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. அந்த வரிசையில வழிபடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க, ஒளிர வைக்கும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க, கரைந்து விடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகுதுங்க. பயணங்கள் நல்லது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க, நல்ல பலன்கள். குடும்பத்திலிருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க, முழுமையா மாறும். தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க, அழகான நிகழ்வுகள். உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க, தொடர்ந்து நடக்கும். உங்க வாழ்க்கையில இருந்த கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைய போகுதுங்க, முழுமையா மறையும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க, சிறப்பான மாதம். கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. ஆனா பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. ஏற்கனவே முன்னேறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசுல உண்டாக போகுதுங்க. ஆனா நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சீக்கிரமா சாதனையாளரா மாறிலாங்க, பெரிய சாதனையாளர்கள். ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க, நல்ல பலன்கள். வீடு கட்ட போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வாகனங்கள் வாங்க போறீங்க, எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான கலை நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க போகுது மகிழ்ச்சியா. காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க, எல்லா தடைகளும் மறையும். நீங்க எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுப்பறியா இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க, முழுமையா நிறைவேறும். உங்களுடைய மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க, சூப்பரா நடக்கும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க, போட்டிகள் குறையும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க, நிறைய பணம். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் எடுக்க போகுதுங்க, விரைவா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணுக்க நிலை மாறப்போகுதுங்க, சமநிலை வரும். பணவரத்து அதிக அளவல்ல இருக்க போகுதுங்க, பெரிய அளவு. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க, லாபம் அதிகம். நீங்க தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க, உயர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும், அன்போடு செய்யுங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க, சின்ன உதவிகள். இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது, பாவங்கள் மறையும்.
உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க. சொர்க்கமா ஆகிவிடும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு நேயர்களே, நன்றி. இனிய வணக்கம்.